அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தமிழ் இலக்கியங்களிலே நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள் அகவலை. கபிலர் அகவல் இருக்கிறது. மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி இதுதான் தமிழ் இலக்கியத்திலேயே மிகப்பெரிய அகவல். 782 அடிகள் கொண்டது. எப்ப? வள்ளலார் காலம் வரைக்கும். மாணிக்க வாசகரின் போற்றி திரு அகவல், கீர்த்தி திரு அகவல் கூட உண்டு. பிற்காலத்திலே அவை வந்து பாடினால் விநாயகர் அகவல். ஆனால் இந்த எல்லா அகவல் பாடல்களையும் விட மிக பெரிய அகவல் பாடல் ஒன்று உள்ளது. அதுதான் நமது வள்ளலார் எழுதியது. சோமசுந்தர பாரதி, கோபாலகிருஷ்ண பாரதி, சுத்தானந்த பாரதி, இளைய பாரதி, அமுத பாரதி என எத்தனை பாரதிகள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் பாரதி என்று சொன்னால் டக்கி என்று நினைவுக்கு வருவது யார்? நமது எட்டயபுரம் சுப்பிரமணிய பாரதியார். அதே மாதிரிதான் தமிழ் இலக்கியத்திலே எத்தனை அகவல் பாடல்கள் இருந்தாலும் அகவல் என்றால் டக் என்று நினைவுக்கு வருவது நம்ம வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் தான். மதுரை காஞ்சி அதைவிட அதிக நீளம் கொண்டு, அதையும் மிஞ்சி, அதைவிட டபுள் பங்குக்கும் மேலே 1596 அடிகள். ஏன் அதற்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு? சங்ககால பாடல்களும் சரி, இந்த காலத்து பாடல்களும் சரி, தேடி தேடி பார்த்தால் பொருள் இருக்கும். ஆமா, பொருள் மட்டுமே இருக்கும். ஆனால் அருட்பெருஞ்சோதி அகவலில் மட்டும்தான் பொருளும் இருக்கும், அதோடு சேர்த்து அருளும் இருக்கும். அதுதான் அதனோட சிறப்பு. இந்த உடம்பு இருக்கிறதே, உடம்பு இது உற்றை புந்தோல் உதிர கட்டளை நாற்ற பிண்டம் நான் முளத்து 9 பீற்றல் துண்டம் பேய்ச்சுரை தோட்டம் உட்புறம் தொடங்கி வெளிப்புறம் நாரும் சட்டகம் முடிவில் சுட்டு எலும்பு ஆகும். சித்தர் பாடல். நமது தேகம் ஊனத்தேகம், அசுத்தமான தேகம், நாற்ற தேகம். ஏன் என்றால் நாம் சாப்பிடும் உணவு அப்படி. சாப்பிடும் உணவு பூராவுமே ஆக கழிவு. அந்த கழிவுதான் இப்படி நாறுகிறது. உப்பு, புளி, காரம், வெங்காயம், பூண்டு விட்டுவிட்டேன் உறுதி பூண்டு என்று விடுத்தால் உடல் ஓரளவுக்கு மட்டுப்படும், அவ்வளவாக நாராது. கோழி, மீன், கறி என வெட்டினால் நாரத்தான் செய்யும். நமது உடலின் வடிவு அமைப்பு அப்படி, நமது உடலின் டிசைன் அப்படி. எதை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதை திரும்ப கொடுக்கும். இன்புட் செய்யும் பொருளின் நாற்றம் அவுட்புட்டிலும் பிரதிபலிக்கும். அவுட்புட் என்ன? வேர்வை, சிறுநீர், மலம் முதலிய எல்லா கழிவு வாயிலாகவும் அந்த மனம் பிரதிபலிக்கும். வள்ளலார் உடல் மலமற்ற உடல், சுத்ததேகம், அப்புறம் பிரணவதேகம், கடைசியிலே ஞானதேகம் என. அடிஷனலாக ஒன்று சொல்லவா? உலகத்திலே எந்த நூலையும் இதுவரை மனிதகுல வரலாற்றில் எந்த மனிதனும் ஞான தேகத்திலே இருந்து கொண்டு எழுதியதே இல்லை. காரணம், மனிதர்கள், இறை தூதுவர்கள், சமய தலைவர்கள் ஞான தேகம் அடைந்திருந்தார்களா என்றால் பெரிய கேள்விக்குறி. ஆனால் நிறைய ஞானியர்கள் சுத்த தேகத்தில் இருந்து புனித நூல்களை நிறைய உலகத்துக்கு அளித்துள்ளார்கள். உண்மைதான். அவற்றைத்தான் சமய நூல்கள், வேதங்கள், சாத்திரங்கள், சூத்திரங்கள், ஆகமங்கள், ஆரணங்கள் என நாம் போற்றி கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். சுத்த தேகம் என்றாலே மலமற்ற உடல்தான். மலம் அற்ற உடலில் நாற்றம் இருக்காது, கற்பூர மனம் மட்டுமே கமழும். எத்தனை பேருக்கு கற்பூரம் உடலிலே மணத்திருக்கிறது? வரலாற்றை தேடி பார்த்தால் தெரியும். முகம்மது நபி அவர்கள் சாலையிலே நடந்து சென்றால் மல்லிகை மணக்குமாம், பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிய சின்ன வயசிலே உண்ணாமலை கடை மார்த்தாண்டம் கோபால் பிள்ளையை சந்தித்தேன். பெரிய சித்தயோகி அவர். அவர் உடலிலே நல்ல அகர்பத்தி வாசம் வரும்.
பார்த்திருக்கிறேன். நமது இதிகாசங்களிலே வர்ணிக்கப்படும் எல்லாம் வல்ல கண்ணபெருமான் சுத்ததேகி மட்டுமல்ல பிரணவதேகியும் கூட அவன் உடலிலே கற்பூர மணம் கமழுமாம். யாரு சொல்றா தெரியுமா? கண்ணபெருமானுக்கு யாரு அண்மையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தானே அந்த வாசம் தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்ததைத்தான் பாடி அருளி வைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியா. அவர் கூட சுத்த தேகிதான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ, மறுப்பு சித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே பாடுகிறார். ஆண்டவர் அருகே நெருங்கி வரும்போது இந்த கற்பூர மனம் இயற்கையாகவே வீசும். இதை உணர்த்தவே ஆலயங்களில் கற்பூரம் கொளுத்தி காட்டும் பழக்கம் சைவ சமயத்திலே ஏற்பட்டது. ஆனாலும் பாருங்கள், இந்த கற்பூரத்தில் கூட கலப்படம் புகுந்து கொண்டு மெழுகு இல்லாத கற்பூரம் இனி கிடைக்காது என்கின்ற நிலை ஏற்பட கோயில்களில் புகைப்படுகிறது என காரணம் காட்டி அமுலுக்கு வந்து விட்டது தடை. இப்போது எல்லாம் நெய் தீபம் போடுகிறார்கள். கற்பூரத்திற்கு பதிலாக நெய்யிலும் கலப்படம். டூப்ளிகேட் நெய் தான் தீபம் ஏற்றவே கிடைக்கிறது. வேறு எப்படித்தான் ஏற்ற தீபம்? இங்கேயும் வணிக யுக்தி புகுந்து விளையாடுகிறது. முக்கூட்டு தீபம் எண்ணெய் ரொம்ப நல்லது என விளம்பரம் செய்கிறார்கள். செக்கிலே எல்லாவற்றையும் போட்டு ஆட்சி அதில் வழியக்கூடிய கலப்பு எண்ணெய், மிச்ச எண்ணெய், மண்டி எண்ணெய் என்று சொல்ல வேண்டியதானே. அதை சுத்தப்படுத்தி தீபம் எண்ணெய் என்று விளம்பர யுக்தி, வியாபார யுக்தி. ஆன்மீகத்திலே வியாபாரம் கலந்தால் இப்படித்தான். தானும் கெட்டு பாவம் சம்பாதிக்கும், ஆன்மீகத்தையும் கெடுக்கும். அந்த காலத்திலே முனிவர்கள் வேள்வி செய்வார்களாம். வேள்வியை கெடுக்க என்றே சில துட்டர்கள் என்ன செய்வார்கள்? நெய்யிலே பன்றி கொழுப்பை மிக்ஸ் பண்ணி கொடுத்த கதையெல்லாம் உண்டு புராணத்திலே. இது மாதிரித்தான் கற்பூரத்திலும் மெழுகு, நெய்யிலே பாமோலின் வனஸ்பதி கலப்படம். எப்படியோ வியாபாரிகளுக்கு கொள்ளை லாபம். இதுதான் சாக்கு, புகை சாக்கு என்று கற்பூரத்தை கோயில்களிலே தடை செய்த திருப்தியில் நமது நாத்திக ஆட்சியாளர்களுக்கு ஏக கொண்டாட்டம். கடவுளர்களும் சுத்ததேகம் பெற்ற மகான்களும் இனிமேல் தான் தங்களது கற்பூர வாசத்தை பேசாமல் மாற்றிக்கொண்டு வனஸ்பதி நாற்றத்துக்கு மாறிவிட வேண்டியதுதான். வள்ளலார் காலத்திலே எல்லாம் இந்த கலப்படம் வரவில்லை. சுத்தமான கற்பூரம் கிடைத்தது, புகை இல்லாமல் எரிந்தது, கருப்பு பிசுக்கு அழுக்கு எதுவும் இல்லாமல் பதங்கமாகியது. கோயில்களும் சுத்தமாகவே இருந்தன. கற்பூரம் மணக்கின்ற தேகமும் சுத்தமாகவே இருக்கும். சுத்தமான தேகத்தில்தான் கற்பூரமும் வீசும். மனிதனின் மனம் நாற்ற மனம், கற்றாழை மனம் குமட்டி கொண்டு வரும். இறைவனின் மனம் கற்பூர மனம். கற்பூரம் மணக்கிறது என் மேனி முழுதும், கணவர் திரு மேனியிலே கலந்த மனம் அதுதான் என்று பாடுகிறார் வள்ளல் பெருமானார். எனவேதான் சுத்த தேகம் பெற்ற ஞானியர் படைத்த ஞான நூல்களும் ஞான மனம் வீசுகின்றன. அதுதான் காரணம். சுத்த தேகத்திலே இருந்து படைக்கப்பட்ட நூல்களிலே ஒன்றுதான் நமது திருமந்திரம். ஆண்டாள் சுத்த தேகத்தில் இருந்து பாடியதுதான் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஆழ்வார்கள் பாடிய பிரபந்தங்கள் பூரா சுத்த தேகத்திலே இருந்து விளைந்தவைதான். அதையும் தாண்டி பிரணவதேக சித்தி அடைந்த சில ஞானியர் எழுதிய நூல்களும் உண்டு. அவை பகவத்கீதை, இன்னொன்று திருவாசகம். இரண்டின் சிறப்பும் புரிகிறதா? அடுத்ததாக ஞான தேகம். ஞான தேகத்திலே இருந்து எழுதிய நூல்கள் மிக 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 அபூர்வம். உலகம் பூரா தேடி பார்த்தாலும் கிடைக்காது. காரணம், அந்த இரண்டு பேரை தவிர வேறு யாரும் ஞான தேகம் அடைந்திருக்கவில்லை. யார் அந்த இரண்டு பேர்? ஒருவர் திருஞான சம்பந்தர், வள்ளலாரின் குரு. இன்னொருவர் வள்ளலார். இந்த இரண்டு பேரை தவிர வேறு யாரும் ஞான தேகம் அடைந்திருக்கவில்லை. அடைந்த ஒரு சிலரும் நூல்களை படைக்கவில்லை. படைத்திருந்தாலும் சில நூல்கள் கிடைக்கவில்லை. பேரழிவின் போதும், பேரலையின் போதும், பிரளயத்தின் போதும் கடல் கொண்டு விட்டது.
அப்படி ஞானதேகத்திலே இருந்து எழுதப்பட்ட 2 நூல்களில் நமக்கு கிடைப்பவை அந்த 2. அதில் ஒன்றுதான் 6ஆம் திருமுறை திருவருட்பாவிலே உள்ள அருட்பெருஞ்சோதி அகவல். இன்னொரு நூல் சம்பந்தரின் தேவாரம். அது பக்தர்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டது. சாமானியன் படித்து ஆஹா நான் தேவாரத்தை படித்து விட்டேன், உருகி உருகி இறைவனை வேண்டுகிறேன் என்று உருக முடியாது. அது வெறும் புகழ்ச்சி. இறைவன் மேல் இறைவனை ஏற்றி போற்றி பாடப்பட்ட பாடல். ஆனால் பலன் நிச்சயமாக இருக்கும். சம்பந்தர் தேவாரம் பூரா இறை புகழ்ச்சியாக மட்டுமே இருக்கும். ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே பேட்டர்னாக இருக்கும். ஒரு ஊரில் பாடின ஒரு பாட்டு இன்னொரு ஊரில் பாடின பாட்டு மாதிரியே இருக்கும். ஊர் தான் மாறும், கருத்தும் பொருளும் அதே தான் இருக்கும். உதாரணமாக தேவாரத்திலே 11வது பாட்டு இன்னார் பாடியது என சம்பந்தரின் பேர் இருக்கும், சம்பந்தன் தன்னை பாடினான் சொல்லுவார்கள். அந்த 11வது பாடலிலே இந்த பதிகத்தை படித்தால் என்ன கிடைக்கும்? பாடல் பலன் இருக்கும். 10வது பாடலிலே புத்த மதத்தினரும் சமண மதத்தினரும் வந்து வந்து போவார்கள். 9ஆம் பாட்டிலே இறைவனின் அடிமுடியை தேடிய வரலாறு பூரா இலையோடும். 8வது பாட்டிலே ராவண பெருந்தகை வருவார், வந்து மலையை தூக்குவார், யாழை மிரட்டுவார், சிவதாண்டவம் பாடல் படிப்பார். மற்ற பாடல்களில் ஊர் சிறப்பு, இயற்கை வள வர்ணனை எல்லாம் இருக்கும் தேவாரத்திலே. திருவாசகம் படித்து உள்ளம் உருகுவது போல தேவாரம் படித்து உருகினேன் என்று சொல்ல வரமாட்டேங்குதே. நான் என்ன செய்வேன்? காரணம், இறைவனை போற்றி புகழ்வது மட்டுமே தேவாரம். இதே சமயம் இதை படித்தால் இந்த நேரத்தில் இன்ன பலன் கிடைக்கும் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதில் மறுப்பு கிடையாது. தேவாரத்தில் இன்ன பலன் வேண்டுமா, இன்ன பதிகம் என்று பட்டியலே உண்டு. ஆனால் அகவல் என்பது, நமது அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது வேறு என்ன தெரியுமா? இங்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு பலன் தான் என்று சொல்ல முடியாது. இதைப்படி இந்த பலன்தான் கிடைக்கும் என்று யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒரு தடவை படித்தால், ஒரு முறை படித்தால் எல்லாமே கிடைக்கும். எதை வேண்டினாலும் அது கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பவும் கிடைக்கும். என்ன வேண்டும் என்றாலும் கிடைக்கும். ஏனென்றால் இது ஒரே பொருள் விற்கப்படும் கடை அல்ல. இது ஒரு சூப்பர் மார்க்கெட். இங்கு எல்லாரும் இருக்கும், எல்லா பொருளும் இருக்கும். ஏனென்றால் இது வள்ளலார் விரித்த கடை. அட, இங்கு எல்லாமே ஃப்ரீ. காசு வேண்டாங்கிறேன். காசே வேண்டாம், பணமே வேண்டாம். என்ன வேண்டும் என்றாலும் உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்து கொள்ளலாம். அப்ப அது சாஸ்திர நூலா தோஸ்திர நூலா? ரெண்டும் தான். இந்த அகவலிலே அண்ட சாஸ்திரம் தொட்டு பிண்ட சாஸ்திரம் வரை எல்லாமே உண்டு. அப்ப அது மெய்ஞான நூலோ? அப்ப அது மெய்ஞான நூலா? மெய்ஞான நூல் மட்டுமில்லை, விஞ்ஞான நூலும் கூட. சார்லஸ் டார்வினும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் கோப்பர் நிக்கஸும் கலீலியோவும் காணாத அறிவியல் எல்லாம் இங்கே கொட்டி கிடக்கிறது. பிசிக்கல் சயின்ஸ் முதல் குவாண்டம் சயின்ஸ் வரை 1000 விஞ்ஞானிகள் 1000 சயின்ஸ் சொன்னாலும் வள்ளலார் பேசும் அருள் சயின்ஸ் மட்டும் இதுவரை யாருமே சொல்லாதது. உலகிலே எந்த ஞானியும் இதுவரை காணாத, கண்டு இராத, பேசாத, பேச முடியாத ஒரு உண்மை கடவுளை பற்றி வள்ளலார் உரைத்த முதல் நூல் இது. செத்துப்போனவர்கள் எழுதிய சிறந்த நூல் போல அல்ல, சாகாதவன் எழுதிய சாகாத நூல் இது. மாய்ந்தவர்கள் எழுதிய மாய நூல் போல அல்ல, இது மாயாதவன் எழுதிய மாயாத நூல். மண்ணிலே போனவர்கள் எழுதிய மகத்தான நூல்கள் போல இல்லை, மண்ணிலே சாயாதவன் மண்ணி நிலைப்பதற்காக எழுதிய நூல். சாவதற்கு முன்னால் ஒரே ஒரு தடவையாவது ஓத வேண்டிய ஒரே நூல் என்றெல்லாம் சொன்னால் அது அபத்தம். சாவாமல் இருப்பதற்கு கற்க வேண்டிய நூல் என்று சொல்லுவதே பொருத்தம்.
சுருக்கமாக சொன்னால், ஞானதேகம் பெற்றவன் எழுதிய ஒரே ஞான நூல் அகவல் மட்டுமே, வேறு எந்த நூல்களும் இல்லை. சுத்ததேகம் பெற்றவர்கள் எழுதிய நூல்கள் நிறைய இருக்கின்றன, தூக்கி கொண்டாடுகிறோம். ஞானதேகன் பெற்றவன் எழுதிய நூலை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? இது நமக்கு கிடைத்த பாக்கியம். தமிழ்நாட்டிலே பிறந்தது, தமிழ் படித்தது, தமிழ்நாட்டிலே வளர்ந்தது, இருப்பது, அந்த ஞானதேகி எழுதிய நூலும் கூட தமிழிலே இருப்பது எல்லாமே நாம் செய்த பாக்கியம். காதொளிரும் குண்டலமும் கைக்குவளை யாவதியும் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பால் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று தமிழ்த்தாய் வணக்கத்திலே தமிழ்த்தாயை வர்ணிப்பார்கள். அவள் அந்த தமிழ்த்தாயின் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இலக்கியம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது அந்த தமிழ்த்தாய் சுரக்கின்ற ஞானப்பால். குடித்து மாந்தினால் அமுதமாய் சுரந்து பரவி மரணத்தை விரட்டி அடிக்கக்கூடிய மெய்ஞானப்பால். வள்ளலாரின் வார்த்தையிலே இதை வர்ணிக்க போனால், அகவல் என்பது பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி இணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கு எடுத்த சுவை கரும்பு வேர்த்து ஆவி மயங்காது கனிந்தனரும் கனி மெய்மை அறிவு ஆனந்தம் விளக்கும் அருள் அமுது தீர்த்தா என அன்பரெல்லாம் சொல பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்து அரசு. அகவல் தெய்வ நடத்து அரசா? ஆமா, அகவல்தான் நடராஜர், அகவல்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதன் ஒவ்வொரு அடியிலும் இறைவன் தனி நடனம் புரிகிறான். அதன் ஒவ்வொரு வரியிலும் இறைவன் கால் கொள்கிறான். அதன் ஒவ்வொரு எழுத்திலும் இறைவன் உயிராக ஊடாடி உலவுகிறான். ஒரு தடவை படித்து பாருங்கள். இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும்? வள்ளலாரே உங்கள் சார்பில் விண்ணப்பத்தை வைப்பார். வள்ளலாரே இறைவனிடம் முறையிடுவார். இறைவனை எப்படி பார்க்க வேண்டும்? அத்தனை விதமாகவும் பார்த்து அனுபவிக்கிறார் வள்ளலார். பரம்பொருளை பலாப்பழமே மாம்பழமே என்று அழைத்தால் பற்றாது. அகவல் படித்து பாருங்கள். இலந்தை பழமே என்று கூட இறைவனை அழைக்கிறார். இதுதானே இயற்கை உண்மை. இறைவனை எங்கேயோ தொலைவிலே வைத்து போற்றி ஏற்றினால் பத்தாது. அவனை நமக்கு அருகிலே வைக்க வேண்டும், மிக அருகிலே வைக்க வேண்டும். நாம் வேண்டிய வேண்டுதல் கேட்டு உருகிய உருக்கம் பார்த்து அவனே நமது இல்லம் புகுந்து நம் இல்லத்திலே கால் கொண்டு ஸ்தாபனமாய் நிலை பெற வேண்டும், ஜீவனாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நட்பே, உயிரே, தாயே, தந்தையே, குருவே, உறவே, மெய்த்துணையே என்று அழைக்க தோன்றும். அழைக்க வழி காட்டுவது அகவல். கரும் பாறையான நெஞ்சிலும் பாசம் பொத்து வடியும் அந்த அளவுக்கு உணர்ச்சியை தரக்கூடியது அகவல். அது பூத்து, அந்த பாசம் பூத்து அன்பாகும். அதுவே கனிந்து தயவும் ஆகும். தயவு ஆனால் ஒருமைப்பாடு தோன்றும். மரமே, தருவே, கனலே, புனலே, கடலே, மலையே, சுடரே, வெளியே என்று இறைவனை அழைத்து வியக்க தோன்றும். அதுதானே இறைவனின் இயற்கை விளக்கம். ஆண்டவனை எல்லா உருவிலும் கண்டு இன்புற வைக்கும். அதுதான் இறையின் இன்புறு ஆற்றல். எந்த வேதமும் எந்த மறையும் பேசாத உச்சரிக்காத மந்திர சொற்கள் எல்லாம் அகவலிலே உண்டு. நம்புங்கள். வியாதி தீர வேண்டுமா? அகவல் கேளுங்கள். நல்ல வாழ்வு வளம் பெற வேண்டுமா? அகவலை படியுங்கள். நல்லதே நடக்க அகவலை ஓதுங்கள். தீமைகளை துரத்த எங்குரு தீமையும் இணைத்துட ராவணம் கங்குளும் பகலுமை காவல் செய் துணையே என்று அழைத்து பாருங்கள். தீமைகள் வெருண்டு ஓடும். அகவல் வாசியுங்கள். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்,
பணம் வேண்டும், பணம். அது கிடைக்குமா? அகவல் படித்தால் கிடைக்கும் ஐயா, கிடைக்கும். உங்களை மாதிரி ஆட்களுக்காகத்தான் கடவுளை பொன்னே, நிதியே, பொருளே என்று கூட அழைக்கிறார். அப்படி அழைத்து பார்த்தால் இறைவன் அந்த ரூபமாக உங்களை நோக்கி விரைந்து ஓடி வரவும் செய்வான். அப்படி வழிவகை செய்வதே இந்த அகவல் என்பதே இந்த சொற்பொழிவின் தகவல். இன்னும் பல பல சிறப்புகளோடு அடுத்த பதிவில் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம் கூறி விடைபெறும் நண்பன் மகுட தீபன்.